ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் நாளாக பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி விட்டு வரும், ஒரு மாதிரி கெட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதுங்க. நம்ம உப்பு வந்து எப்படி வாங்கி வச்சோமோ அதே போல் அப்படியே இருக்குங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் மிளகு இருக்கும் இல்லையா? அந்த மிளகு வந்து ஒரு 10-15 போல் கையில் எடுத்து இது போல் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் அப்படியே குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு வந்து நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே போல் அப்படியே இருக்குங்க. தண்ணி விட்டு வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எந்த மாவாக இருந்தாலும் நம்ம வந்து நிறைய வாங்கி இந்த மாதிரி டப்பாவாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா நாள் ஆக அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன வண்டு, பூச்சி, புழுலாம் வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க. நமக்கு அந்த பூச்சி, வண்டு எதுவுமே வராது. அது என்னன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே உப்பு வச்சுருப்போம் இல்லையா? அந்த உப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அந்த மாவுக்கு மேலே சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு இது போல் அந்த கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு வந்து மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது போல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு, புழுன்னு எதுவுமே வராதுங்க. நம்ம வந்து வச்சபடி அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பூரி சுடும்போது பார்த்திங்கன்னா பூரி வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அதை சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். பூரி சுடுறதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணும்போது அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பூரி வந்து நல்ல புசு புசுன்னு சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே ரொம்ப குடிக்காதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பூரி சாப்பிட்டதுக்கப்புறமாவே நமக்கு வந்து ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்காது, ஆயிலியாகவும் இருக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயில் உப்பு சேர்க்கறதுனால நம்ம சுடுற பூரி வந்து ரொம்ப உப்பாயிடுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பூரி வந்து ரொம்ப உப்பாலாம் இருக்காதுங்க. நம்ம சேர்க்குற உப்பு வந்து அப்படியே எண்ணெய்க்கு அடியில் வந்து போய் செட்டில் ஆயிரும். அதே போல் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பூரிக்கு வந்து மாவு போட்டு பூரி வந்து சுட்டு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பூரிக்கு மாவு பசையும் போது அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து பசைஞ்சு பாருங்கள். பூரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு உப்பியே இருக்குங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே வந்து உடச்சி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் நல்லா புசு புசுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க வாஷிங் மிஷினில் வந்து துணி துவைக்கும் போது சரியாக அழுக்கு போகலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாஷிங் மிஷின்லேயே துணி வந்து ஊற வச்சு அழுக்கு இல்லாமல் எப்படி துவைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினில் நீங்கள் துணி போடும்போது எப்போவுமே இந்த ட்ரம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி துணி போடக்கூடாது. இந்த மாதிரி 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி தான் போடணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அழுக்கு போகும். அதே போல் எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது துணி துவைக்கிற பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துணி துவைக்கிற லிக்யூட், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சர்ஃபெக்சல், ஏரியல்னு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் யூஸ் பண்ணுறதை விட இந்த துணி துவைக்கிற லிக்யூட் யூஸ் பண்ணும்போது அழுக்கு வந்து இன்னுமே நல்லா போகுதுங்க. இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் வந்து நான் வந்து 3/4 ட்ரம்மு நிரம்புற மாதிரி துணி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து 41 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு துணி அல்லது 2 துணி வந்து போட மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம வாஷிங் மிஷினை வந்து பாஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வாஷிங் மிஷினில் வந்து பாஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து அப்படியே பாஸ் ஆகி அப்படியே நின்றுங்க. நம்ம வந்து ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போடுறது வந்து ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த துணி போடணுமோ போட்டுக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டைமிங் இருக்குது பாருங்கள், இது வந்து 20 நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து எனக்கு வந்து 50 நிமிஷம் காட்டுது. 20 நிமிஷத்துக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து புதுசாக துணி வந்து போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா புதுசாக போடுற துணி வந்து நமக்கு சரியாக துவைச்சி கொடுக்காது. இப்போ நம்ம எந்த துணி போடணும்னு நினைக்கிறோமோ அந்த துணியை வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வாஷிங் மிஷின் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நமக்கு விட்ட டைம்ல இருந்து வாஷிங் மிஷின் வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக கையை வச்சு துவைக்கும் போது ஊற வச்சு துவைப்போம், அப்போ வந்து நல்லா அழுக்கு போகும் இல்லையா? அதே போல் வாஷிங் மிஷின்லேயும் எப்படி நம்ம ஊற வச்சு துவைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து துணி வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக நிரம்புற மாதிரி இந்த மாதிரி தண்ணி நிரம்பணுங்க. வாஷிங் மிஷினில் அந்த 3/4 அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் இந்த மாதிரி பாஸ் பட்டனை கொடுத்துடலாங்க. பாஸ் பட்டனை அமுக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு வாஷிங் மிஷின் வந்து பாஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த துணியை வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து கையை வச்சு இது போல் நல்லா முக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா முக்கி விட்டுட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் துவைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் இந்த தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த துணியில் இருந்த அழுக்கு எல்லாமே தண்ணியில் இறங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் துணியில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கோங்க. அரை மணி நேரம் துணி வந்து தண்ணியில் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைச்சி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு இந்த துணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு துவைக்கும் போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாஷிங் மிஷினில் துவைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ஓரளவுக்கு நல்லா காய வச்சே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காய போட்டாலே துணி எல்லாமே நல்லா காஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக அதில் வந்து வலுவழுப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வலுவலுன்னு இருக்கும் நம்ம கையை வச்சாலே. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய கரை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான். நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே உப்பு வச்சுருப்போம் இல்லையா? நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி இந்த தூள் உப்பு கொஞ்சமாக எடுத்து அப்படியே அந்த பக்கெட்டில் வந்து தூவி விட்டுறலாம். நிறைய நமக்கு தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க. அதே போல் மக்களையும் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு எடுத்து தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா ஸ்க்ரப்பரில் வந்து கொஞ்சமாக சோப்பு தொட்டு தேய்ச்சிக்கலாம். நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணலைங்க, உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே போல் மக்களையும் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்டு மக்களெல்லாம் அந்த வலுவழுப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க. அதே போல் அதில் இருக்கிற கரையுமே நல்லா நீக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.